அதாவது கேக்கில் எக்கோட கண்டென்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதனுடைய ஃப்ளஃபினஸ், லைட்னஸ் இது எல்லாமே கொடுக்கக்கூடியது வந்து எக்லெஸ் கேக்குக்கு வந்து கான்சன்ட்ரேட் இருக்குது. அண்ட் தென் வந்து ப்ரீமிக்ஸ் இருக்குது. அந்த ப்ரீமிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதும் நான் லேட்டர் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இந்த எக்கில் சால்மோனெல்லா அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. இது வந்து ஹை டெம்பரேச்சரில் இது கண்டிப்பாக கில் ஆகிடும். நம்ம வந்து எக் இன்கார்பரேஷன் ஃபஸ்ட்டு வந்து எக்கு போடுறோம், சுகர் போடுறோம், பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர் போடுறோம், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் போட்டு ஒன்ஸ் நீங்கள் அவனில் வைக்கிறீங்க அப்படின்னா அது ஹீட் ஆகும்போது இந்த சால்மோனெல்லா அப்படின்ற பாக்டீரியா பர்ஸ்ட் ஆகிடும். கண்டிப்பாக இந்த சால்மோனெல்லா பாக்டீரியா பர்ஸ்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆகணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் சாப்பிட்டு வயிற்றுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா இந்த பாக்டீரியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது கேக்குக்கு நீங்கள் எக்கு, அதாவது யாக் ப்ளஸ் எக் ஒயிட் இந்த மாதிரி செப்ரேட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க கேக்குக்கு அப்படின்னா அந்த முட்டை வந்து சில்டாக இருக்கும், அதாவது வந்து கூலிங்காக இருக்கும் அந்த எக்கு. சப்போஸ் நான் வந்து இந்த ரெண்டுத்தையுமே ஆஸ் எ எக்காகவே ஃபுல் எக்காகவே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரூம் டெம்பரேச்சருக்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஷிஃபான் கேக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் கேள்விப்படலைன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த வீடியோவும் நான் லேட்டர் ஆனில் போடுவேன். ஃபஸ்ட்டு தியரிஸ் என்னென்னன்றதை பார்த்துரும், அண்ட் தென் ஹேண்ட்ஸ் ஆனில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஷிஃபான் கேக்கில் எக் ஒயிட், எக் யாக் செப்ரேட் பண்ணி தான் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுனால அந்த எக்கை வந்து சில்லாக யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா எக்கு பீட் ஆகிற கன்சிஸ்டன்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோ இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? அண்ட் தென் பார்க்கக்கூடியது வந்து பட்டர், டெய்ரி பட்டர். இதில் வந்து ஃபேட், அதாவது 80% ஃபேட் இருக்கும், 20% வாட்டர் ப்ளஸ் வே. தட் இஸ் இப்போ நம்ம தயிரில் சொன்னோம் இல்லையா, அந்த வே வாட்டர் அதுதான். ஒரு சில நேரம் பட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த வே வாட்டர் இருக்குது இல்லையா, இதனால் அஃபெக்ட் ஆகும். எப்படின்னா மில்க் ப்ளஸ் சுகர் ப்ளஸ் பட்டர் நீங்கள் போடுறீங்கன்னா இந்த பட்டரில் இருக்கிற ஃபேட் கண்டென்ட் ப்ளஸ் 20% வே வாட்டர். போடுறீங்க அப்படின்னா ஓவர் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கார்ச் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பட்டர் மோஸ்ட்லி எதுலேருந்து பண்ணுவாங்க அப்படின்னா கவு மில்க். சப்போஸ் இஃப் சம்டைம்ஸ் வந்து எதுலேருந்து பண்ணுவாங்க அப்படின்னா பஃபலோ மில்க்லேருந்து பண்ணுவாங்க. அண்ட் தென் யாக், கோட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அனிமல்ஸில் இருக்குது. சம்டைம்ஸ் வெரி ரேர், பட் ஓகேங்களா? இப்போ இந்த பட்டரினஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த ஃபேட் கண்டென்ட், பட்டர் ஃபேட் கண்டென்ட் எப்படி வேரி ஆகுது அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் கவ் ஆர் மில்க், கவ் ஆர் பஃபலோ, யாக், கோட், இவங்க அதாவது வந்து இந்த 4 அனிமல்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஃபேட் டிஃபர் ஆகுது அப்படின்னா how much they have different season, அங்கே கிடைக்கிற ஃபுட் வெரைட்டிஸ். அதாவது இப்போது புல் சாப்பிடுது அப்படின்னா அதனுடைய ஃபேட் கண்டென்ட்டோட அந்த மில்க் சாலிட் இருக்கும்போது அதனுடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், இதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். why? because that's depending upon food. they prefer food and season. இதனால் அதனுடைய டேஸ்ட் மாறலாம். ஓகேங்களா? டேஸ்ட்டும் மாறலாம், கலரும் மாறலாம். அதுக்கப்புறம் வந்து இதனுடைய கலர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேல் எல்லோவிலேருந்து டீப் எல்லோ வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பட்டரோட வெரைட்டிஸ். அண்ட் தென் ஆயில் கேக்கு, ஐ மீன் பேஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. ரேர், வெரி ரேர்.
ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இப்போ டோனட் அப்படின்னா அதை வந்து டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு டீப் ஃப்ரையிங். அண்ட் தென் ஃபார் க்ரீசிங் பேன், அந்த மாதிரியான ரோல். அதாவது வந்து ஆயிலோட ரோல் பேஸ்ட்ரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகையில் மட்டும்தான், ஓகேங்களா. அண்ட் தென் மார்ஜரின். இது என்ன மார்ஜரின் நீங்கள் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் எமல்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆயில், தட் இஸ் மெயின்லி வெஜிடபிள் ஆயில். ஒரு சில டைம் வந்து இது அனிமல்ல இருந்து இதை எடுப்பாங்க, ஓகேங்களா. இந்த ஆயிலை வந்து சேச்சுரேட் சொல்கிறேன். Oil and water, that too this oil is a vegetable oil. Sometimes, rarely, they can be obtained in animal fat also. Rarely animal fats, ஓகேங்களா. இதில் இந்த மார்ஜரினோட மெல்டிங் பாயிண்ட் ஒன்றுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மொத்தம் எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் மார்ஜரின் இருக்குது அப்படின்றத பார்ப்போம், ஓகேங்களா. அதனுடைய டெக்ஸ்சர் என்ன, கலர் என்ன, ஒரு சிலதுக்கு மெல்டிங் பாயிண்ட்டும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. மார்ஜரினோட ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா, மார்ஜரின் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் ஆஸ் கம்பேர்ட் டு பட்டர். அதுக்கு நீங்கள் பெட்டர் பட்டரை யூஸ் பண்ணிட்டு போயிடும், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேக் மார்ஜரின். கேக் மார்ஜரின் வந்து ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்குங்க. 1 kg கூட அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா. ஆன்லைனில் நிறைய இருக்குது. அதே மாதிரி இதனுடைய டெக்ஸ்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் செமி லிக்விடாக இருக்கும், செமி லிக்விட். And then melting point வந்து 32 to 38 degree centigrade, ஓகேங்களா. இது கேக் மார்ஜரின். இது அதுக்கப்புறம் வந்து குக்கிங் மார்ஜரின் சொல்லுவாங்க. இது வந்து 15 kg, அதில் ஹோல் இதில் மட்டும்தான் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து லூஸில் வேணும் அப்படின்னா, சென்ட்ரல் இருக்கிற பக்கத்தில் வந்து வீனஸ் எசன்ஸ், வேக்கா எசன்ஸ் வந்து வீனஸ் எசன்ஸ்லேயும் வெண்நாடு எசன்ஸ்லேயும் லூஸ்லேயே கிடைக்கும். கேக் மார்ஜரினாக இருக்கட்டும், குக்கிங் மார்ஜரினாக இருக்கட்டும், கப் மார்ஜரினாக இருக்கட்டும், மூணுலேயே லூஸில் கிடைக்கும். மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோலாக 15 kg எடுக்க சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய் வாங்கி யூஸ் பண்ண வேண்டியது. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ அண்ட் தென் குக்கிங் மார்ஜரின் இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ செமி லிக்விட். ஆக்சுவலாக ரெஃப்ரிஜரேஷனில் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து சாலிடாக தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அதை விட்டு அந்த ரெஃப்ரிஜரேஷன் விட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அதனுடைய டெக்ஸ்சர் உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. இது வந்து 40 என்னுடைய மெல்டிங் பாயிண்ட் ஐ திங்க் ஆக்சுவலி ஓகே. That's fine. It's a yellow semi fluid, அதாவது yellow semi liquid அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணணும், எனக்கு வந்து 1 kg கிடைக்கல அப்படின்னா டெலிஷியஸ் பிராண்ட் இருக்குல்ல, நீங்கள் ஃபேட் ஸ்ப்ரெட் சொல்லுவாங்க, இதில் அமுல் பிராண்டு. இதை கூட நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கிடைக்கல, நான் 15 kgனால வாங்கியது 1 kg, ½ kg தான் வேணும் அப்படின்னா நீங்கள் டெலிஷியஸ் பிராண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆர்எல்ஸ் இது எல்லாத்தையும் விட சிம்பிள் ஸ்டெப்பு அன்சால்டட் பட்டர் அவ்வளோதான். உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அவங்களுக்கு வேக்கன்ஸ் இருக்குது, பிரசிடென்ட் இருக்குது. இது எல்லாத்தையும் விட ஒரு நல்ல பிராண்ட், கரெக்டான பிராண்ட் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா பிரசிடென்ட் பிராண்ட். கோல்ஃபா பிரசிடென்ட் பிராண்ட் பட்டர் இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல், ஓகேங்களா.
நெக்ஸ்ட் வந்து பஃப் மார்ஜரின். இது வந்து லூஸில் கிடைக்குமா அப்படின்னா நான் சொன்ன வெண்மாட் எசன்ஸ், வீனஸ் எசன்ஸ் அந்த இடத்துல மட்டும்தாங்க கிடைக்கும். நீங்கள் எங்கேயுமே நீங்கள் எங்கே கேட்டாலும் பஃப் மார்ஜரின் தர மாட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து என்ன சொல்கிறது, ஒயிட் சாலிட்னே சொல்லலாம். அதாவது வேக்ஸி டெக்ஸ்சர் தான் இருக்கும். நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா லேசாக அது பட்டர் மாதிரி கையில் ஒட்டும். ஓகேங்களா? இது வந்து பஃப் மார்ஜரின் வச்சு தான் நம்ம இப்போ எந்த பேக்கரியில் நீங்கள் போனாலும் பஃப்ஸ் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே பஃப் மார்ஜரின் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து வெரி ஈஸி டு யூஸாக இருக்கும். வேறஸ் கம்பேர்ட் டு பட்டர் வச்சு பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிட்டில் மச் காஸ்ட்லியர். ஓகேங்களா? பட் இந்த பஃப் மார்ஜரின் வந்து அப்படி கிடையாது. அதே மாதிரி இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட் 47 to 57 இருக்கு. ஓகேங்களா? இது பஃப் மார்ஜரின். நம்ம வீடியோஸில் வந்து நான் அகைன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து தியரி பேஸ் பண்ணணும், எதுக்கு என்னென்னது யூஸ் பண்ணணும், ஒன்றுத்துலேயும் அதனுடைய ரோல் என்னவா இருக்குது அப்படின்றத கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஃப்ளாஸ் நிறையா வராது. ஓகேங்களா? இதுலேயே இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா கேக்கில் ஒரு சின்ன ரீகப் மாதிரி நான் சொல்லிடுறேன். பேஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கேக் எல்லாமே கேக் அப்படின்னு எல்லாருமே தெரியும். அது என்னென்ன இருக்கும், எக்லெஸ்னால் எக் இருக்காது, ஃப்ளோர் இருக்கும், சுகர் இருக்கும், பட்டர், ஆயில் அது மாதிரி இருக்கும். பட்டர் ஒரு ஆயில் அண்ட் தென் எக், மில்க், சம்டைம்ஸ் they use water. ஸோ ஒரு கேக்குக்கு ஃப்ளோர் தேவைப்படுது, சுகர் தேவைப்படுது, பட்டர், ஆயில், சம் கைண்ட் ஆஃப் ஃபேட், எக், மில்க், வாட்டர். ஸோ இதில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்றது நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஃப்ளோர் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பாருங்கள். தென் என்னோடய செகண்ட் வீடியோவில் சுகர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் என்னோடய தேர்ட் வீடியோவில் வந்து ஃபுல் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் மில்க் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட்டர், ஆயில் ஆர் எக் இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். அதாங்க இப்போ ப்ரெசென்ட் வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது வாட்டர் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சாதா வாட்டர் தான். ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குது, நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குது, அதில் சிங்கிள் இன்க்ரீடியண்ட்டோட வே ஆஃப் என்ன சொல்லலாம் அப்படின்னா அதனுடைய யூசேஜ், அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளோர் which gives you a structure. Floor, structure, and egg. Role bind the ingredients, mainly used for binding. And then baking powder or soda, leavening agent or raising agent அப்படின்னு சொல்லலாம். leavening or raising agent. And then butter or sugar, butter or oil, tenderness. ஓகேங்களா? அண்ட் தென் சுகர், ஸ்வீட் ப்ளஸ் airiness. That is air incorporation. Milk, milk or water, which give you a moisture.
ப்ரொவைட் அ மாய்ஸ்சர் டு த கேக். ஓகேங்களா? இதுக்காக தான் நான் வந்து ஒரு வீடியோஸ்லையும் ஸ்டெப்பாக இதுக்கு இது ரோல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால வந்து கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோஸோட லிங்க்கும் ஆட் பண்ணுறேன். பாருங்கள். இது வரைக்கும் என்னோட வீடியோஸ்க்கு வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகே, டாடா, பாய்.